ஸோ பற்களை எழுந்தோம்னா அந்த பற்களை ரீப்ளேஸ் பண்ணணுமா, அவசியம் அந்த பற்களை வந்து ரீப்ளேஸ் பண்ணணுமா, இம்ப்ளான்ட் மூலமாகவோ பிரிட்ஜ் மூலமாகவோ ரீப்ளேஸ் பண்ணணுமா டாக்டர், அப்படியே விடுறதுனால ப்ராப்ளம் எதாவது இருக்குமா அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருக்காரு. அதுக்கு உண்டான ஆன்சர் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா பேர்ல்ஸ் இண்டஸ்ட்ரி சேனலில் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். இப்போ நம்ம பற்களோட முக்கியத்துவம் என்ன? ஒன்று வந்து ஃபங்க்ஷன், அதாவது கடித்து சாப்பிட்றது, நம்பர் 1. நம்பர் 2 வந்து ஸ்பீச், பேசுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் நம்பர் 3 வந்து ஈஸ்தட்டிக்ஸ், பார்க்குறதுக்கு, சிரிக்கும் போது அழகாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பற்கள் வந்து எல்லா இந்த ஆஸ்பெக்ட்டுக்கு வந்து ஃப்ரண்ட் பற்கள் வந்து முக்கியமாக ஈஸ்தட்டிக்ஸ் அண்ட் ஃபோனட்டிக்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பின்னாடி பற்கள் வந்து கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு பற்கள் இழக்கும் போது நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, ஃப்ரண்ட் பற்களாக இருந்தால் நீங்கள் இந்த கேள்வி கேட்கவே மாட்டீங்க. பற்கள் கட்டணுமான்னு கேட்குற இந்த கேள்வியே வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. யூஸ்வலாக நம்ம உடனே போய் பல் எடுக்கிறதுக்கு முன்னாடியே பல் கட்டணும், எப்படி கட்டணும், எனக்கு வந்து அசிங்கமாக இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்டுருவோம். கடவா பற்கள் எழுந்தால் இந்த ஒரு சைடில் கடித்து சாப்பிட்றேன் டாக்டர், இந்த சைடில் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஒரு பக்கமாக கடித்து சாப்பிட்றதுனால ப்ராப்ளம் வருமா டாக்டர் அப்படின்னு தான் யூஸ்வலாக கேட்பாங்க. ஸோ பற்கள் இழந்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒன்று வந்து பற்கள் எழுந்த இடத்துல வந்து எலும்பு கரைஞ்சிரும். ஸோ எலும்பு கரையும் போது அந்த இடம் வந்து குழி விழுந்தா மாதிரி ஆகிடும். ஸோ இது டிப்பிக்கலாக வந்து எலும்பு கரையும் போது குழி விழுந்தாகும்போது அந்த வயதான லுக்கோ அந்த எலும்பு வந்து வீக்காகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2 வந்து ஒரு பற்கள் இழக்கும்போது அந்த பற்கள் வந்து அந்த ஓவரால் பேலன்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓவரால் பேலன்ஸ்னால் என்ன? பற்கள் தனித்தனியாக இருந்தாலும் ஒரு பற்கள் இருக்கும்போது அந்த பக்கத்து பற்கள் வந்து இந்த பற்களோட பொசிஷனை அப்படியே பிடிச்சிக்கும். இதுக்கு மேலே உள்ள பற்கள் வந்து இந்த கீழே இருக்கிற பற்களையோ ஆர் ஆப்போசிட் வந்து நகராமல் பாதுகாத்துக்கும். ஸோ நம்ம ஒரு பற்களை இழுக்கும்போது சைடில் உள்ள பற்கள் அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். மேலே இருக்கிற பற்கள் கீழே வந்து அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த பற்கள் மூவ்மெண்ட், ஸோ பேலன்ஸ் லாஸ் ஆகி பற்கள் மூவ் ஆகும். இப்போ என்ன ஆகும்? பற்கள் மூவ் ஆச்சுனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம யூஸ்வலாக கேட்போம் இல்லையா? மூவ் ஆகும்போது என்ன ஆகும்? ஒரு பற்களுக்கும் இன்னொரு பற்களும் உள்ள கான்டாக்ட், எப்படி அந்த ஜாயின் ஆகிற கான்டாக்ட் போயிடும். ஜாயின் ஆகிற கான்டாக்ட் போச்சுன்னா புதுசாக அந்த இடத்துல வந்து ஃபுட்டு மாட்டிக்கிட்டு சொத்த வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஒரு பற்கள் தான் எழுந்திருப்போம், ஆனால் திருப்பி போய் ஃபுட்டு மாட்டி இன்னொரு வந்து பல்ல இழுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். 3வது இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா, இந்த பற்கள் மூவ் ஆகும்போது நம்மளோட சூயிங் எஃபிஷியன்சி என்ன, ஏன்னா மேல் பல்லும் கீழ் பல்லும் சேரும்போது பற்கள் மூவ் ஆகும்போது ஒரே சீராக சேராமல் அந்த பற்கள் வந்து நார்மலாக அந்த க்ளோசருக்கு வந்து நார்மலாக சின்னதாக தட்டுப்பட்டு சேர்ற மாதிரி இருக்கும். ஒரு இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்லுவோம். அந்த இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும்போது நம்மளோட ஜா மூவ்மெண்ட் வந்து சீராக இருக்காது. ஜா மூவ்மெண்ட் சீராக இல்லைன்னா நம்ம ஜாவில் பெயின் வரத்துக்கோ ஆர் ஜாயிண்ட்லேயோ தாடை எலும்புலையோ ஆர் மசில்லையோ வலி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டிப்பிக்கலாக இந்த 3 இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தோம். ஒன்று அந்த மாஸ்டிகேஷன், அதாவது நம்ம கடித்து சாப்பிட்றதோட போன் லாஸ் குறைக்கணும். 2வது பேலன்ஸ். அண்ட் 3வது வந்து எனி இன்டர்ஃபரன்ஸ், அந்த மூவ்மெண்ட்டால் இன்டர்ஃபரன்ஸ் வராமல் இருக்கிறது. முக்கியமாக என்ன? கடித்து சாப்பிட்றதுக்கு பற்கள் வேணும். 4வது இம்பார்ட்டன்ட் வந்து அந்த மாஸ்டிகேஷன், கடித்து சாப்பிட்றதுக்கு பற்கள் வேணும். 5வது லாஸ்ட் பாயிண்ட், ஒரு சைடை மட்டும் யூஸ் பண்ணும்போது அந்த சைடு எக்ஸ்ட்ராவாக பற்கள் தேஞ்சு அந்த பற்கள் ஆர் ஜாயிண்ட்லேயும் திருப்பி மசில்லையும் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இஷ்யூலாம் ப்ரிவெண்ட் பண்ணணும் ஆர் இந்த இஷ்யூ வராமல் இருக்கணும்னா அஃப்கோர்ஸ் பற்களை பார்த்துக்கிட்டா இந்த பற்கள் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பற்கள் பார்த்துக்கல, நம்ம எடுத்துட்டோம், பற்கள் எடுக்க வேண்டிய ஒரு நெசசிட்டி இருக்குது அப்படின்னா டென்டல் இம்ப்ளான்ட் மூலமாகவும் பிரிட்ஜ் மூலமாகவும் பற்கள் அவசியம் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ அவசியம் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலிருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.